Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. என்னை பிரியங்கா. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஆரி ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பிங்க் கலர், அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் எனக்கு நெக்லைன் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆப்போசிட்லேயே ஃப்ரண்ட் நெக்குக்கும் நான் மார்க் பண்ணிட்டேன். 2 லைன் ஜரி த்ரெட்டில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன், செயின் ஸ்டிச்சு. இப்போ சுகர் பீடில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்கு பார்த்திங்கன்னா இதில் சிம்பிளாக தான் வரும். ஸ்லீவ் நமக்கு கிராண்டாக இருக்குது. எனக்கு ரெஃபரன்ஸ் பிக் கொடுத்துருந்தாங்க, அதுபடி தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒன் லைன் நம்ம சுகர் பீட் ஃபுல்லாக போட்டு எடுத்துடலாம். நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் பேக் நெக் தனியாக, அதுக்கப்புறம் ஸ்லீவ் தனியாக, அப்புறம் நம்ம நாட்டு தனியாக நான் 3 வீடியோவாக இதை கன்வெர்ட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அது பாருங்கள். எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோனால் அதை அப்லோட் பண்ணவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் டெய்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். டெய்லி 3 மணிக்கு ஆஃப்டர்நூன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் ஒரு லைன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் செயின் வச்சு ஒயிட் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் இது பார்க்க நல்லா கொஞ்சம் லுக்காக ப்ரைட்டாக இருக்குன்றதுனால ஒயிட்டு தான் எடுத்திருக்கேன். இது வச்சு நான் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணும்போது செயின்லாம் கம்மு போட்டு ஒட்டிடுவேன். அது கொஞ்சம் ஒர்க் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம் போட்டு விட்ருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக அதெல்லாம் பிரிஞ்சு ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடுறேன். நீங்களும் கம்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. அதை ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டால் இனிமேல் நல்லாயிருக்கும். அடுத்த லைனில் நான் ஒரு லைன் சுகர் பீட் போட்டு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அதனால உங்களுக்கு நான் பீட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்தளவுக்கு இதுவாக இல்லை. ஒரு லைன் சுகர் பீட் போட்டு எடுத்துக்கிறேன். நான் அப்படியே சைட் பை சைடு அப்படியே ஃப்ரண்ட் நெக்கும் போட்டு முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா இப்படி தான் வருது. நமக்கு ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் நல்லா கிராண்டாகவே இருந்துச்சு. அடுத்து உங்களுக்கு அதுக்கான வீடியோ வரும், நாளைக்கு வந்துடும் பாருங்கள். இப்போ நான் 3 mm பீட் 2 லைன்ஸ் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இந்த ஒர்க் ஏதோ நம்ம சூஸ் பண்ணுறதில்ல. கஸ்டமர் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி அவங்க கொடுக்கறத அப்படியே நம்ம பண்ண போகிறோம். நாட்டு மட்டும் இது நானாக புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம டேசில்ஸ் வைப்போம் பார்த்திங்களா, அது மட்டும் நானாக வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களோட ரெஃபரன்ஸ் பிக்கில் அது இல்லை. நான் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் பண்ணாததில் கொஞ்சம் புதுசாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கான வீடியோ அடுத்து வரும் பாருங்கள். இப்போ 2 லைன் 3 mm பீட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இடையில நாட் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஃப்யூச்சரில் எப்போயாச்சும் லைட்டாக பிரிஞ்சாலும் அது ஃபுல்லாக பிரிஞ்சு வராது உங்களுக்கு. இதான் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோடனே ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இதான் நான் நாட்டுக்காக ரெடி பண்ணியிருக்க டாசல்ஸ். இது இடையில நான் புட்டாஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.